கிரைஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் MCA செகண்ட் இயர் படிச்சு கொண்டு இருக்கிற நாங்களாம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா, ஒரு அமேசானில் ஒரு புல்ல ஆமையை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் படகுல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இவர் பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம அண்ணா. உங்கள் பேர் என்னன்னா? சங்கர். சங்கர் இந்த அண்ணன் நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? 6 இயர். 6 வருஷமாக அனுபவம் உள்ள ஒரு படகோட்டி கூட தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். அதனால எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. சப்போஸ் நாங்கள் கீழே வந்தாலும் இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குது. ஜாக்கெட்னா பொண்ணுங்க போடுவாங்க, அந்த ஜாக்கெட் இல்லைங்க, லைஃப் ஜாக்கெட். இங்கே பாருங்க, இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு உண்மையான ஆமை தேவை. அதனால ஒரு நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஆமை, அதை எங்க கூட தான் கூட்டு போறோம். இந்த தண்ணி பச்சையா இருக்குது பாத்தீங்க. இந்த ஆமை எந்த தண்ணி பார்த்தாலும் அது நேரம், அதோட குணாதிசயம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். அடுத்து நம்ம பக்கத்துல யாரு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா சதீஷ். இவர் வெளியூர்ல இருந்து வர்றாரு. அவரோட டியர் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சல்மான் கான். எங்க போனாலும் போட்டோ எடுப்பாரு. பாத்ரூம் போனா கூட செல்ஃபி கூட தான் போவாரு. அடுத்து பாருங்க பின்னாடி கிரி. கிரீன் சிட்டில வேலை செய்யறான், ஆனா ஒரு முட்டாய் கூட எடுத்து வர மாட்டான். அடுத்து ராஜேஷ். அழகுனாலே அது ராஜேஷ் தான். பாருங்க பிரகாஷ். +2 காதல் சந்தியா மாரி ஒரு காதல் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இதுக்கெல்லாம் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான். நாங்க இப்ப படகுல போயிட்டே இருக்கிறோம். பாத்தீங்களா, இதுதான் படகு குச்சி. ஐஸ்கிரீம் குச்சி கிடையாது. ஆமா, நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? நீங்க எதுல கை வச்சுன்னு பாருங்க, குழன்னு இருக்குதான்னு தெரியும். நீங்க சேத்துல கை வச்சிட்டீங்க மிஸ்டர் சலன்ஸ்கி. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மிஸ்டர் காம்பயர். அங்க பாருங்க, இந்த காட்டுக்குள்ளதான் நாங்க இப்ப போக போறோம். நாங்க உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமான்னு எங்களுக்கே தெரியல. கண்டிப்பா தெரியல. நாங்க ஒரு விடியலை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து எப்படி வெளியே போறோன்றது தெரியல. இங்க ஏதோ இதே வழியில் ஒரு ஊத்துதாமே, அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் செங்குத்தான பாறை ஏறி சென்றிருக்கிறோம். மூச்சு வாங்குது, வேற ஊத்துது, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. காசு இருந்தால் எதை வேணா வாங்கலாம்னு சொன்னாங்க, ஆனால் மூக்கு இருந்து மூச்சு வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இங்க பாருங்க, நமிதா பார்த்தா தான் நாக்கு தள்ளு எனக்கு. இப்போ நடந்து நாக்கு தள்ளுது. இங்கே சிங்கம் புடியல அல்லவோ என் கூட வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதோ இருக்கிறாங்க பாருங்க, சல்மான். இங்க வந்து போட்டோ தான் எடுத்துட்டு இருக்கிறாப்ல. இது பிரகாஷ். எங்களை காப்பாற்ற போற அந்த தெய்வம் இவர்தான். அட சொல்லுங்க, வாடி சொன்னேன். ராசி தமிழா தெலுங்கு? தமிழ் கொஞ்சம் தெரியும். ஓகே. நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? இனி 2.5 கிலோமீட்டர். சொல்லி முடிஞ்சு. ஓ மை காட். சிறிது இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். நிகழ்ச்சி தொடர்கின்றது. ரொம்ப டயர்டா இருக்கும் வந்து. அது மட்டும் இல்லாம இங்க விலங்குலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. யானை வருமா? யானை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? இதோ இவனுக்கு தும்பிக்கை வால் வச்சா எப்படி இருக்குமா அப்படிதான் இருக்கும். பயப்படாதீங்க. அது ட்ரெஸ் எல்லாம் போடாம விழுப்புரத்துல இருந்து வந்துக்கிறாரு இவரு. பாருங்க, பேஷண்ட்லாம் கூட வர்றாரு. ஒன்னதானே சொல்றேன். சாப்பிடலாமா? இப்போ எங்களுக்கு ரொம்ப பசி இருக்கு போது நாங்க உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த இதுனா எல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியாது, அதனால தான் உங்களை கேட்டேன். பாருங்க, இங்க பாருங்க, யானை சாணி இருக்கு. இங்க பாருங்க, இது யானை சாணி. இது யானையோட காடு. இது பாருங்க, யானை கால் வச்சு காட்டாமே நீ மட்டும் கைய மட்டும். அங்க பாருங்க. ஐயோ, நாங்க தப்பித்த கனெக்ஷன் கட்டாய் இமயமலைக்கு வந்துட்டோம் போல. ஏறிக்கிட்டே இருக்கிறோம். யானை வேற இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு வேற பயமா இருக்கு. அஜித்துக்கு யானைலாம் பயம் கிடையாது. சின்ன வயசுல 2 ரூபா கொடுத்து யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. அந்த கொம்மன் அடக்கிறதுக்கு தான் நாங்க ஒரு மாணிக்கத்தை தயார் பண்ணி வச்சுக்கிறோம். பிரகாஷ் மாணிக்கம். யாரு இது? எங்க அப்பா பேரு. போரா போதுன்னு நினைக்கிறீங்களா? இருங்க, இன்னும் ஒருத்தவங்க யாருன்னா சாவான். கடைசியில் ஹீரோ ஒருத்தவங்க தான் போவான்.
மச்சான் இனிமேல் இந்த பாரு எங்கேயா நடக்கணும் இறங்கி வாங்க கூட உயிருக்கு போராடுற நேரத்துலயும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க. சைடுல எதுவுமே இல்லை பிடிக்கிறதுக்கு. போட்டோ போஸ்ட் கொடுத்தாங்க.